உலகில் தோன்றிய புது புது மாற்றங்கள், புது புது கண்டுபிடிப்புகள், புது புது சிந்தனைகள் என அனைத்திற்கு பின்னாலும் இருப்பது தன்னலமற்ற தனிநபர்களின் உழைப்பு மட்டுமே. அந்த வரிசையில் 35 ஆண்டுகளாக தன் வாழ்வையே உழவுக்காக அர்ப்பணித்தவர்தான் மதுரையை சேர்ந்த பாமையன் என்கிற பாலசுப்பிரமணியன். ஜப்பானில் நஞ்சில்லா உழவின் புரட்சி செய்த ஒற்றை வைக்கோல் புரட்சி நூலை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். இயற்கை வேளாண் அறிஞர் நம்மாழ்வாருடன் இணைந்து பல்வேறு ஊர்களுக்கு சென்று திணை கோட்பாடுகளையும் நஞ்சில்லா விவசாயத்தின் நன்மைகளையும் எடுத்துரைத்தார். முன்னத்தியேர், போபால் பேரழிவு, விதை அரசியல், வேளாண் இறையாண்மை என 20க்கும் மேற்பட்ட விவசாயம் மற்றும் சூழலியல் சார்ந்த புத்தகங்கள் தமிழ்நாடு தாண்டி ஆந்திரா, கர்நாடகா, ஒரிசா என பல்வேறு மாநிலங்களை சார்ந்த 25,000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு விவசாய முறை பற்றிய பயிற்சி, 500க்கும் மேற்பட்ட மாதிரி பண்ணைகள், இந்தியாவை தாண்டி வெளிநாடுகளுக்கும் சென்று உழவுக்காக பேசியது என விவசாயத்திற்காகவே தன் வாழ்வை அர்ப்பணித்தவர் பாமையன் அவர்கள். 5 பேரோ 5000 பேரோ எதையும் எதிர்பார்க்காமல் கிளம்பி விடுவார். இப்படி எண்ணற்ற கூட்டங்களில் கலந்து கொண்ட போதும், எவ்வளவு பொருளாதார நெருக்கடியில் இருந்த போதும் அதற்காக அவர் யாரிடமும் ஒரு பைசா கூட கேட்டதில்லை. கொள்கை லட்சியம் கொண்ட மனம், பணம் காசை எதிர்நோக்கியதில்லை. பொதிகைமலை அடிவாரத்தில் 100 ஏக்கர் பரப்பளவில் கூட்டுப்பண்ணை முறை சார்ந்தும் நஞ்சில்லா உழவு முறை பற்றியும் பண்டைய தமிழர்களின் வேளாண் அறிவு பற்றியும் இளைய தலைமுறை அறிந்து கொள்ள நெடுநல் பயிற்சி பள்ளி ஒன்றும் அங்கு நடந்து வருகிறது. சோதனைகளும் சவால்களும் இன்னும் தொடர்கின்றன. ஆனாலும் தன்னால் சமூகத்திற்கு ஒரு நற்பயன் விளைந்து விடாதா என்ற நம்பிக்கையில் தன் வாழ்வையே சோதனை கூடமாக்கி உழைத்து வருகிறார் பாமையன். ஒரு பத்திரிகையாளராய் வாழ்வை தொடங்கி விவசாயத்திற்காக, மக்கள் நல்வாழ்வுக்காக, நஞ்சில்லா உணவுக்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்து வரும் பாமையன் அவர்களுக்கு சிறந்த வேளாண் பங்களிப்பிற்கான உழவர் விருது வழங்கி சிறப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது உழவன் ஃபவுண்டேஷன். பாமையன் அவர்களுக்கு உழவன் ஃபவுண்டேஷன் வழங்கும் 2 லட்சம் ரூபாய் காசோலையும் பரிசாக வழங்கப்படுகிறது.